கிழக்கு பார்த்து உட்காருங்க. இந்த ஆச்சமனம் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன டம்ளர் இருக்கு இல்லையா, தீர்த்தம் எடுத்துக்கோங்க, பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் காட்டியபடி அந்த பிளேட்டுக்குள்ளே 3 தர்பப்புல் லெஃப்டில் போட்டுக்குங்க, 3 தர்பப்புல் ரைட்டில் போட்டுக்கோ. படத்தை பாருங்க. அதுக்கு மேலே அதில் கிராஸ் பண்ணி மேலே ஒரு புக்னம் கீழே ஒரு புக்னம் படத்தில் பாருங்க. அதுபடி மேலே ஒரு புக்னம் கீழே ஒரு புக்னம் மாத்திரம் வச்சுக்கோங்க. மீதி 2 புக்னம் பாக்கி இருக்கும். அதை என்ன பண்ணலாங்கிறத அப்புறம் பார்க்கலாம். தர்ப்பணம் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். முதல்ல கிழக்கு பக்கம் திரும்பி உட்காருங்க. ஆச்சமனம் பண்ணணும். அந்த ஆச்சமனம் பண்ணுற போது பவித்திரம் இருக்கக்கூடாது. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, மதுசூதாய நமஹ, திரிவிக்ரமாய நமஹ, வாமனாய நமஹ, ஸ்ரீவராய நமஹ, ரிஷிகேசாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ. இப்போ கையில் பவித்திரம் போட்டுக்கோ. காலக்கடியில் 3 பல் போடு. பவித்திரத்தோட 3 பல் கையில் இடிக்க கொள்ளணும். ஓம் புகு, ஓம் புவா, ஓம் சுவா, ஓம் மகா, ஓம் ஜனா, ஓம் சவா, ஓம் சத்யம், ஓம் தத்சகுலவரண்யம், மர்கோ தேவஸ்வதீமஹி விஜுமயன பிரச்சோதயாத், ஓமாவா ஜோதிரசா அமிர்தம் பிரம்மா பூர்புவ ஸ்வரோம். கையை கோர்ப்பிங்கோ. சங்கல்பம் பண்ணணும். சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே யஸ்ஸ்பிரதவத்ராத்யாः பாரிஷத்யாः பரஸ்வதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே. அடுத்தது இடது கை மேல வலது கை வச்சுட்டு வலது தொடையில சொல்ல வேண்டிய அடுத்த மந்திரம் ஹரி ஓம். அடுத்த மந்திரம் ஸ்ரீ கோவிந்த 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 அஸ்ய ஸ்ரீ பகவதः மகாபுருஷஸ்ய விஷ்ணுராஜ்ஞா प्रवर्तमानस्य आद्य ब्रह्मणः तृतीय प्राप्ते श्री वेदवराकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे वादे जम्बूर्वीभे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिके पूर्वादि षष्टिसंवत्सराणां मध्ये पराभव नाम संवत्सरे उत्तरायणे वसन्तऋतौ ऋषभमासे कृष्णपक्षे अमावास्यां पुण्यतिथौ स्थिरवासरयुक्तायां अमभरणि नक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकर्ण शुभयोग शुभकर्ण एवं गुण विशेषवशिष्टायाम् अस्यां वर्तमानायाम् अमावास्यां पुण्यतिथौ प्राचीनावीदं पूर्णதை மாற்றி போட்டுக்கொள்ளவும். ஸ்ரீ பவதாஜ்ஞா கைங்கரியம். அப்பாவுடைய கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரானாம் 3 பேர். அப்பா தாத்தா தாத்தா. சர்மானாம் அஸ்மத் பித்ரு பிதாமக பிரபிதாமகானாஞ்ச. அடுத்தது மாதாமகனுடைய கோத்திரம், அம்மாவுடைய அப்பா கோத்திரம். கோத்ரானாம் 3 பேர். சர்மானாம் அஸ்மத் மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகானாஞ்ச வர்க்கத்வய பித்ருணாம் அக்ஷய திருப்தியர்த்தம் அமாவாசை புண்ணியகாலே தஸ்ய ஸ்ராத்தம் திருதர்ப்பண ரூபிண அத்திய கரிஷ்யே. இடுக்கு போல தென்புறம் போட்டுருங்க. ரைட் ஹேண்ட் சைடு போடுங்க. எள்ளு எடுத்துக்கோங்க. மேல் பக்கம் மந்திரத்தை சொல்லிகிட்டே போடுங்க. ஆயாது பிதரஹா சோம்யா கம்பீரை பதவி பூர்வை பிரஜாமஸ்பயம் தததோரயிஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச. கோத்திரம் சொல்லிக்கோங்க. கோத்ரானாம் பேர் 3 பேர். அப்பா தாத்தா தாத்தா. சர்மணா அஸ்மத் பித்ரு பிதாமக பிரபிதாமகான்னு. அம்மாவுக்கு அதே கோத்திரங்கிறதுனால திரும்ப சொல்லணும் அவசியம் இல்லை. அஸ்மத் மாத்ரு பிதாமகி பிரபிதாமகிஞ்ச ஆவாகயாமி. எள்ள போட்டுருங்க. இன்னும் 2 புக்கம் இருக்கும். அந்த ஒரு புக்கத்தை எடுத்துக்கோங்க. மந்திரம் சொல்லி மேல் பக்கத்தில் உள்ள புக்கத்தோட சேர்த்து வைக்கணும். இப்போ மந்திரம் சொல்லுங்க. சத்ரசாத் சின்னம் பிரகீணாமிருதஸ்யோனம் வித்யுப்யஸ்வா பராம்யகம் அஸ்மின் சீதந்தமே பிதரஹ சோம்யா பிதாமஹ பிரவிதாமகாஞ்ச அனுகை சக. அப்பாவோட கோத்திரம் 3 பேர். சர்மானாம். அடுத்தது அஸ்மத் பித்ரு பிதாமக பிரவிதாமகானாம். அப்புறம் அதே தான் கோத்திரம். அஸ்மத் மாத்ரு பிதாமகி பிரவிதாமகிஞ்ச இதமாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்னத்தை அது மேலே வச்சுருங்க. சேர்த்து வச்சுருங்க. அடுத்தது கொஞ்சம் எள்ளு எடுத்துட்டு அந்த புக்னத்து மேலே இதமர்ச்சனம் அப்படின்னு போடுங்க. அப்புறம் மந்திரம் சொல்லுங்க. ஊர்ஜம் பகந்தி
அமிர்தம் கிருதம் பய கீலாலம் பரிஷ்டுதம் ஸ்வதாஸ்தர்ப்பயமே அஸ்மத் பித்ரூன். எள்ளும் ஜலமா வலது கட்டவர்களால அந்த புக்கரத்து மேல விடணும். இப்போ பித்ரு வர்க்கம் முடிஞ்சது. அதே மாதிரி அடுத்தது மாதா வர்க்கம். மந்திரம் சொல்லுங்க. ஆயாது மாது பிதரகா சோம்யா கம்பீரைஹி பதிவி பூர்வை பிரஜாமஸ்பயம் ததோரைஞ்ச தீர்காய்த்தஞ்ச சதசா ரதஞ்ச. அம்மாவுடைய அப்பா வழி கோத்திரத்தை சொல்லணும். கோத்ரானாம் பேரு தெரியலன்னா நாராயண நாராயண சர்மானாம் அஸ்மத் மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகான்னு. அடுத்தது அதே கோத்திரம் தான் வருது. திருப்பி ரிவ்யூ பண்ணுங்க. மாதாமகி மாது பிதாமகி மாது பிரவிதாமகிஞ்ச ஆவாக யாமி. அந்த புக்கத்து மேல எள்ள சேர்த்து. அடுத்தது இன்னொரு புக்னம் பாக்கி இருக்கும். அந்த புக்கனத்தை எடுத்துக்கோங்க. சத்ரசாட்சன்னம் பிரஹீணாமிருது யோனம் பிரத்யஸ்வா பராம்யகம் அஸ்மின் சீதந்தமே பிதரஹ சோம்யாக பிதாமகா பிரவிதாமகாஞ்ச அனுகை சக. அடுத்து மாதாமகர் கோத்திரம். கோத்ரானாம். அடுத்து சர்மானாம் 3 பேரு. பேர் தெரியலன்னா கோவிந்த நாராயண நாராயண என்று சொல்லிக் கொள்ளுங்கள். சர்மானாம் அஸ்மத் மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகானாம். அதே கோத்திரம்தான். மாதாமகி மாது பிதாமகி மாது பிரவிதாமகினாம்ச இதமாசனம் என்று இந்த புக்கனத்தை அது மேல சேர்த்து வச்சிருங்க. ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம் பய கீலாலம் பரிசுதம் சுதாஸ்த தற்பதையுமே அஸ்மன் மாது பித்ரூன் என்று சொல்லி எள்ளும் ஜலம் சேர்ந்து கட்டவர்களால விட வேண்டியது. இப்போ இது முடிஞ்சது. அடுத்ததாக மறுபடியும் பித்ரு வர்க்கத்துக்கு போங்க. இப்போ 1/4 டம்ளர் தீர்த்தம் சேர்த்துட்டு அதுல எள்ளு இருக்கு இல்லையா, எள்ளை எடுத்து கொஞ்சம் போட்டுங்க. அதுல ஒவ்வொரு தரம் எடுத்து போட முடியாது. அதனால எள்ளை கொஞ்சம் சேர்த்துங்க அதுல டம்ளருக்குள்ள. இப்போ மந்திரம் சொல்லி அந்த புக்ரத்துல மேல் பக்கத்துல விடணும். மேல் பக்கம் போற பித்ரு வர்க்கம் கட்டவர்களால விடணும். உஜரதாம் அவரபுத் பராசக புன் மத்தியமா பிதரஹ சோம்யாசக அசூம்யயூ அவ்ரகா கிருதஜ்ஞா ஏனோகவெந்தோ பிதரோக வேஷு சொல்லிட்டு இப்போ உங்க கோத்திரம் சொல்லுங்க. அப்பா கோத்திரம் சொல்லி பேரை சொல்லி சர்மனா அஸ்மத் பித்ரூன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கட்டவர்களால எல்லோட சேர்ந்து அந்த ஜலத்தை அது மேல புக்கரத்தில் விட்டுருங்க. அடுத்தது அங்கிரசோனா இதோ நவக்வா அதர்வணோ உபக சோம்யாசக தேசாம் பயம் சுமதௌ யஜ்ஞானாம் அவிவத்ரேசௌ மனசேஷ்யாம என்று சொல்லிட்டு கோத்ரானாம். அப்பா கோத்திரம் சொல்லுங்க. அப்பாவுக்கு 3 தரம். சர்மனா அஸ்மத் பித்ரூன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஒவ்வொருத்தருக்கும் 3 தரம் விடணும். அடுத்த மந்திரம் சொல்லுங்க. ஆயந்தனஹ பிதரஹ மனோஜவசஹ அக்னிஸ்வாத்தாக பிரதிபல் தேவயானஹி அஸ்மின் யோ ஸ்வதயா மதந்து அதிப்ரு வந்துதே அவன் வஸ்மான் சொல்லிட்டு கோத்திரம் அப்பா பேரு சர்மனா அஸ்மத் பித்ரூன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அப்பாவுக்கு முடிஞ்சது. அப்புறம் அடுத்தது அப்பாவுடைய அப்பாவுக்கு ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம் பய கீலாலம் பரிஷ்டுதம் சுதாஸ்தர்ப்பதயமே பித்ரூன். கோத்திரம் தாத்தா பேரு அஸ்மத் பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்த மந்திரம் சொல்லுங்க. 2ஆம் தரம். பித்ருப்யா ஸ்வதாவிப்யா ஸ்வதா நமஹ பிதாமகேப்யா ஸ்வதாவிப்யா ஸ்வதா நமஹ பிரவிதாமகேப்யா ஸ்வதாவிப்யா ஸ்வதா நமஹ அக்ஷன் பிதரஹ. கோத்திரம் பேரு அஸ்மத் பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. 2 தரம் ஆச்சு. இப்போ 3ஆம் தரம். ஏசேக பிதரஹ ஏசனேக யாகும்ச வித்யாகும்ச ந பிரவித்ம அக்னேதான் வேத்த யதிதே ஜாதவேதஹ தயா பிரத்தகும் ஸ்வதயா மதந்து. கோத்திரம் பேரு அஸ்மத் பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அப்புறம் அவருடைய அப்பாவுக்கு 3 தரம். இது பிரவிதாமகர். மதுவாதா விரதாயதே மதுக்ஷரந்த சிந்தவஹ மாத்தீர்ண சந்தோஷதீஹி. கோத்திரம் அவருடைய பேரு தீர்தலிலேன நாராயணன் சொல்லிடுங்க. சர்மனா அஸ்மத் பிரவிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மந்திரம் சொல்லுங்க. மதுநக்த முதோஷசி மதுமன் பார்த்தி வகும் ரஜா மதுச்சௌ அஸ்துன பிதா. கோத்திரம் பேரு அஸ்மத் பிரவிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்த மந்திரம் சொல்லுங்க. மதுமானோ வனஸ்பதி மதுமாகும் அஸ்தூரிய மாத்வீர் காவோ பவந்துனஹ. கோத்திரம் பேரு அஸ்மத் பிரவிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது இதே பித்ருவர்க்கத்திலேயே இப்போ ஸ்திரீகளுக்கு அதே மாதிரி கோத்திரம் அம்மாவுடைய பேர் சொல்லுங்க. அம்மா பேரை சொல்லிட்டு 3 தரம். அஸ்மத் மாத்ருஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அஸ்மத் மாத்ருஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அஸ்மத் மாத்ருஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி 3 தரம். அடுத்தது பிதாமகி அப்பாவுடைய அம்மா பாட்டி. கோத்திரம் பேரு
அஸ்மத் பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி 3 தரம். அஸ்மத் பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி, அஸ்மத் பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது அடுத்த பாட்டி கோத்திரம், அதே கோத்திரம் தான் வரும். பித்ரு வர்க்கம். கோத்திரம் பேரு அஸ்மத் பிரவிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி, அஸ்மத் பிரவிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி 3 தரம். அஸ்மத் பிரவிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இது கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஞாதா அஜ்ஞாத பித்ரூன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி 3 தரம். ஞாதா அஜ்ஞாத பித்ரூன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி, ஞாதா அஜ்ஞாத பித்ரூன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது ஞாதா அஜ்ஞாத பித்ரு பத்னி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி, ஞாதா அஜ்ஞாத பித்ரு பத்னி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி, ஞாதா அஜ்ஞாத பித்ரு பத்னி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி என்று 3 தடவை சொல்லணும். பிறகு ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கதம்பய கீலாலம் பரிஷ்ருதம் சுதாசு தற்பதயமே பித்ரூன் என்று சொல்லிட்டு அந்த டம்ளர் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே எள்ளோட சேர்த்து மெதுவாக விட்டுடுங்கோ. திருப்தியத 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 என்று சொல்லி அந்த கம்ப்ளீட்டா சேர்த்துருங்க. அதை மிச்சம் வைக்க வேண்டாம். பித்ரு வர்க்கம் முடிஞ்சது. தாம்பாளத்துல மேல உள்ள புக்கனத்துக்கு இவ்வளவு நாள் செஞ்சதெல்லாம் இப்போ அடுத்தது நம்ம கீழே வரணும். மாதா மகர் வர்க்கத்துக்கு வரும். இப்போ மந்திரம் சொல்லுங்க. கீழ் உள்ள புக்கனத்துல இப்ப நான் சொல்ல வேண்டிய மந்திரத்தை 3 தடவை சொல்லணும். அடுத்தது மாதா மகர் வர்க்கம். நான் ஏற்கனவே சொன்னபடி தாயாருடைய தகப்பனார் உயிரோடு இருந்தால் இந்த வர்க்கத்திற்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இல்லாவிட்டால் செய்ய வேணும். டம்ளரில் தீர்த்து எடுத்துக்கோ, 3/4 டம்ளர் தீர்த்து எடுத்துக்கோ, மறுபடியும் எள்ளு சேர்த்துக்கோங்க. அதில் எள்ளை சேர்த்துக்கொண்டு 3 தரம் பண்ணணும். மந்திரம் சொல்லுங்க. விதரதாம் அவர் பராசக உன்மத்தியமாக பிதரக சோம்யாசக அசூமியோ அவ்ரகா கிருதஜா தேனோக வந்தோ பிதரோக வேஷு. கோத்திரம் அம்மாவுடைய அப்பா பேரு அஸ்மத் மாதாமகான் சுதானமஸ் தற்பயாமி. கட்டவர்களால சேருங்கோ. அடுத்தது மந்திரம் சொல்லுங்க. ஆங்கிரசூனகா பிதரோன பக்வா அதர்வணோ பிரவஹ சோம்யாசக தேஷாம் பயம் சுமதோ யஜ்ஞானாம் அபிபத்ரேசோ மனசேஷ்யாம. கோத்திரம் பேரு அஸ்மத் மாதாமகான் சுதானமஸ் தற்பயாமி 2 தரம் ஆச்சு. 3ஆம் தரம். அடுத்தது ஆயந்தனா பிதரக மனோஜவச அக்னிஸ்வாத்தாக பதிவ தேவயானை அஸ்மின் யஜ்ஞஸ்வதயா மதந்தோ அதிப்பு ஒன்றுதே அவன் அஸ்மான். கோத்திரம் பேரு அஸ்மத் மாதாமகான் சுதானமஸ் தற்பயாமி. அடுத்தது 3 முடிஞ்சது. தாத்தா கப்பா தற்பயாமி தற்பயாமின்னு சொல்ற போது நீங்க கட்டவர்களால தீர்த்து விட்டுருங்க எள்ளோட சேர்ந்து. அடுத்து மந்திரம் சொல்லுங்க. ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கதம்பய கீலாலம் பரிஷ்ருதம் ஸ்வதாஸ்த தற்பதயமே மாது பித்ரூன். கோத்திரம் பேரு மாது பிதாமகான் ஸ்வதானமஸ் தற்பயாமி. அடுத்தது பித்ருப்ய ஸ்வதாவிப்ய ஸ்வதானம பிதாமகேப்ய ஸ்வதாவிப்ய ஸ்வதானம பிரவிதாமகேப்ய ஸ்வதாவிப்ய ஸ்வதானம அக்ஷன் மாது பிதர. கோத்திரம் பேரு அஸ்மத் மாது பிதாமகான் ஸ்வதானமஸ் தற்பயாமி. அடுத்ததாக ஏசேக பிதரக ஏசனேக யாகும்ச வித்யாகும்ச ந பிரவித்ன அக்னேதான் வேத்த எதிதே ஜாதவேதः தயா பிரத்வகும் சதயா மதந்தோ. கோத்திரம் பேரு அஸ்மத் மாது பிதாமகான் ஸ்வதானமஸ் தற்பயாமி. அடுத்து அவருடைய அப்பாக்கு மதுவாதா விரதாயதே மதுக்ஷரந்து சிந்தவஹ மாத்பீன சந்தோஷதீஹி. கோத்திரம் பேரு அஸ்மத் மாது பிரவிதாமகான் ஸ்வதானமஸ் தற்பயாமி. மதுநக்த மதுஷசி மதுவக் பார்த்திவகும் ரஜः மதுச்சோ அஸ்துன பிதா. கோத்திரம் பேரு அஸ்மத் மாது பிரவிதாமகான் ஸ்வதானமஸ் தற்பயாமி. அடுத்தது மதுமான்னோ வனஸ்பதி மதுமாகும் அஸ்து சூரிய மாத்பீர்காவோ ஹன்பனः. கோத்திரம் பேரு அஸ்மத் மாது பிரவிதாமகான் ஸ்வதானமஸ் தற்பயாமி. இப்போ மாதா வர்க்கத்தினுடைய ஸ்திரீகள் பாருங்க. கோத்திரத்தை சொல்லிக்கோ. அம்மா தாத்தாவுடைய கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்திரம் பேரு மாதாமகி ஸ்வதானமஸ் தற்பயாமி. 3 தடவை சொல்லுங்க. மாதாமகி ஸ்வதானமஸ் தற்பயாமி, மாதாமகி ஸ்வதானமஸ் தற்பயாமி. அடுத்தது அவளுக்கு அம்மாவுடைய கோத்திரம் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. மாது பிதாமகி ஸ்வதானமஸ் தற்பயாமி, மாது பிதாமகி ஸ்வதானமஸ் தற்பயாமி, மாது பிதாமகி ஸ்வதானமஸ் தற்பயாமி. அடுத்தது அவருடைய அம்மா கோத்திரம் பேரு மாது பிரவிதாமகி ஸ்வதானமஸ் தற்பயாமி, மாது பிரவிதாமகி ஸ்வதானமஸ் தற்பயாமி, மாது பிரவிதாமகி ஸ்வதானமஸ் தற்பயாமி. பேரு தெரியலன்னா அப்பா வழிக்கு வந்து நாராயணன் சொல்லுங்க. அதே மாதிரி அம்மா வழியில லக்ஷ்மின்னு சொல்லிக்கோங்க. மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க. ஞாத அஜ்ஞாத மாது பித்ருன்னு ஸ்வதானமஸ் தற்பயாமி.
ஞாதா அஜ்ஞாத மாது பித்ரூன் சுதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா அஜ்ஞாத மாது பித்ரூன் சுதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்ததாக ஞாதா அஜ்ஞாத மாது பித்ரு பத்னி சுதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா அஜ்ஞாத மாது பித்ரு பத்னி சுதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா அஜ்ஞாத மாது பித்ரு பத்னி சுதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம் பய கீலாலம் பரிசுதம் சுதாத்து தற்பதயமே மாது பித்ரூன் என்று சொல்லிட்டு அந்த புக்கிரத்து மேலே அந்த எள்ளும் ஜலம் இருக்கிறத கம்ப்ளீட்டாக விட்டுருங்க. கொஞ்சம் எள்ளு இருந்தால் கூட அதை மறுபடியும் தீர்த்தம் எடுத்து அது மேலே அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சொல்லிட்டு திருப்தியதை 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 என்று சொல்லி முடிக்கவும். கையை கொண்டு தெற்கு பார்த்து எழுந்து நில்லுங்கள். சொல்லுங்க. நமோவக பிதரோசாய நமோவக பிதர சூஷ்மாய நமோவக பிதரோ ஜீவாய நமோவக பிதர ஸ்வாதாயை நமோவக பிதரோ மன்யவே நமோவக பிதரோ கோராய பிதரோ நமோவக. யேதஸ்மின் லோகே ஸ்தயுஷ்மாம்ஸ்தேனு யேதஸ்மின் லோகே மாந்தேனு யேதஸ்மின் லோகே ஸ்தயும் தேஷாம் வசிஷ்டா பூயாஸ்த யேதஸ்மின் லோகே அகம் தேஷாம் வசிஷ்டோ பூயாசம். இப்போ புனர் நேரம் போட்டுங்கோ, உபவீதம் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ இந்த புக்னத்தை 3 தரம் பிரதட்சணம் பண்ணணும். கிளாக் வைஸாக 3 தரம் பிரதட்சணம் பண்ணணும். மந்திரம் சொல்லுங்க. வாஜே வாஜே அபத வாஜினோத நேஷு விப்ரா அமிர்தா கிருதஜ்ஞா அஸ்ய மத்வ பிபத மாதயத்வம் திருப்தா யாதபதிவர் தேவயானஹி தேவதாப்பிய பித்ருப்யச்ச மகாயோகிப்ப ஏவச நம ஸ்வாதாயை ஸ்வாகாயை நித்தியமேவ நமோ நமக என்று பிரதர்ஷனம் பண்ணி முடிச்சுக்கோங்க. பண்ணிட்டு இந்த புக்கனத்தை சேவிச்சுட்டு அபிவாதியை பண்ணுங்க. கீழே உட்காந்து மறுபடியும் பிராச்சியராமிதம் மறுபடியும் இடது போட்டுங்க. பூனில் எள்ள மாத்திரம் கையில் எடுத்துக்கோங்க. பித்ருக்கலர்கள்லாம் நம்ம தர்ப்பணம் பண்ணியாச்சு. அவளையெல்லாம் யதாஸ்தானத்துக்கு அனுப்புகிறோம், பித்ருலோகத்துக்கு அனுப்புகிறோம். முதல்ல மேலே உள்ள புக்னத்துக்கு வந்து எள்ள சேருங்க. மந்திரம் சொல்லும்போது அப்பாவோட கோத்திரம் 3 பேர் கோவிந்த 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 சர்மணஹா சொல்லுங்க. அஸ்மத் பித்ரு பிதாமக பிரவிதாமகான்னு அஸ்மத் மாத்ரு பிதாமகி பிரவிதாமகிஞ்ச யதாஸ்தானம் பிரதிஷ்டாவயாமி அப்படின்னு சொல்லி எள்ள சேர்த்துருங்க. அடுத்து கீழே வாங்க. கீழே உள்ள புக்கணத்துக்கு மாதாமகர் கோத்திரம் பேர் 3 பேர் நாராயண சல்மான் சொல்லுங்க. அஸ்மத் மாதாமக மாது பிதாமக மாது பிரவிதாமகான்னு மாதாமகி மாது பிதாமகி மாது பிரவிதாமகிஞ்ச யதாஸ்தானம் பிரதிஷ்டாவயாமி அப்படின்னு கீழே உள்ள புக்கணத்துக்கு எள்ள சேர்த்துருங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா மேலே உள்ள 2 புக்கணம் கீழே உள்ள 2 புக்கணம் அப்படியே அந்த தெற்கு நுனியாக வர மாதிரி வச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சு அவுத்துருங்க. அதை அவுத்துட்டு கையில் எல்லாத்தையும் சேர்த்து பிடித்து கொண்டு அந்த மீது உள்ள எள்ளு இருக்கு இல்லையா, எள்ளை போல எடுத்து கையில் வச்சுருக்கோம். 2 கையாலும் பவித்திரத்தை தாங்கி எள்ளோட சேர்த்து வச்சுக்கொண்டு இப்போ எள்ளோட ஜலம் சேர்த்துக்குங்கோ. மந்தம் சொல்லுங்கோ. ஏஷாம்ன பிதான பிரதான பந்து நானிய கோத்திரணா திருப்தி மகளாயாந்து மயா தியக்தை குசைத்திலை திருப்தியத 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 என்று அந்த தாம்பாளத்தில் சேர்த்துருங்க. அப்படியே கையில் எள்ளு இருந்ததுன்னா ஜலத்தால கையால உபவீதம் பண்ணிக்கோங்க. பவித்திர எடுத்து காதில் வச்சுக்கோங்க. அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கேசவாய நமஹ நாராயணாய நமஹ மாதவாய நமஹ கோவிந்தாய நமஹ விஷ்ணவே நமஹ மதுசூதாய நமஹ திரிவிக்ரமாய நமஹ வாமனாய நமஹ ஸ்ரீவராய நமஹ ரிஷிகேசாய நமஹ பத்மநாபாய நமஹ தாமோதராய நமஹ. அப்புறம் பவித்திரத்தை கையில் போட்டுங்க. காயேன வாச்சா மனசேந்திரியைவா புக்தியாத்மனாவா பிரகதி ஸ்வாபாத் கரோமி சகலம் பரஸ்மை நாராயணாயை சமர்ப்பயாமி. சுத்தமான இடத்துல கீழே சேர்த்துருங்க. பவித்திரத்தை அவுத்துருங்க. இப்போ அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கேசவாய நமஹ நாராயணாய நமஹ மாதவாய நமஹ கோவிந்தாய நமஹ விஷ்ணவே நமஹ மதுசூதாய நமஹ திரிவிக்ரமாய நமஹ வாமனாய நமஹ ஸ்ரீவராய நமஹ ரிஷிகேசாய நமஹ பத்மநாபாய நமஹ தாமோதராய நமஹ. தர்ப்பணம் முடிந்தது. அப்பா அம்மா படத்தை சேவிச்சுக்குங்க.